Hello guys, welcome back to our channel. My name is Abhay joined by Anandita. So again we are back with full movie scene reaction of Dina. Let's get started. But usse pehle, if you're new to this channel, guys, please do subscribe us and also please click on the notification bell. Yes, also please follow us on Instagram. Yeah, तो चलो शुरू करते हैं. Okay, you will be angry now. இவனா மத்தவங்களா இவன் ஒருத்தன் தானே மாட்டினா Oh man. Friends is going to sacrifice. அதுக்குள்ள அவன் குடும்பத்தை பத்தி முழுசா எனக்கு தெரிஞ்சாகணும். बाप रे. Things have changed something else now. அவ கையில ஒரு சின்ன தீக்காயப்பட்டதுக்கு அவ்வளவு துடிச்சோமே. இப்போ இப்போ மொத்த உடம்புக்கு நானே நெருப்பு வச்சுட்டேனே. ஒருத்தர் உயிரோட இருக்கக்கூடாது. அவன் வீட்டுல எத்தனை பேருடா? அவன் அம்மா ஒரு தங்கச்சி. தங்கச்சியா? அண்ணன் உயிரோட இருக்கும்போது தங்கச்சி சத்தா எவ்வளவு வேதனைன்னு அவனுக்கு தெரியும். सिस्टर तो मतलब वो तो प्यार करता है ना Yes. उससे. முதல்ல அவன் தங்கச்சி விட்டுறா. ओहो. Still he is not speaking He's up. not. This also is is very scared, much actually. like they should have told on that dining table only. Right there. That there. அதுக்கப்புறம் அவனை விட்டு அவன் குடும்பத்துல எவனும் இருக்க கூடாது. What kind of justice it is? For one guy, entire family should be killed. என்னடா This is the என்னாச்சு? revenge. ஆனா அந்த பையன் நம்ம தங்கச்சிய ஏற்கனவே 2 தடவை கிண்டல் பண்ணியிருக்கானே. He's quiet now also. என்கிட்ட சொல்ல வேணாம் சொன்னியா? ஏண்டா சொல்லி இருந்தா அவனை அப்பவே வெட்டி இருப்பேனே. ஏண்டா சொல்ல வேணாம் சொன்ன? ஏன்னா அவன் தங்கச்சி அவன் லவ் பண்றான். நீங்க அண்ணனை வெட்டிட்டா அவன் தங்கச்சி உனக்கு கிடைக்காம போயிடல. அதான் என்ன சொல்ல விடாம தடுத்துட்டான். Oh man, this whole thing his friend only is telling. He's That not too in speaking a up. wrong Because way. Yeah. இவனுங்க என்ன சொன்னாலும் நான் உன்னை நம்புறேன். அவன் குடும்பத்தை வெட்டிட்டு வா. அண்ணே சத்து போனவ உயிரோட வரமாட்டான்னு போய் சொல்லாத. Now the misunderstanding. Yeah, now between them misunderstanding will will come. start. முன்னால கேட்டேன். True. நான் யாரையும் லவ் பண்ணலன்னு சாந்தி சொன்னா. என்கிட்ட லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு உன்கிட்ட லவ் பண்றேன்னு சொன்னாளா? அவன் ஏன் தங்கச்சியா உன் தங்கச்சியா? अरे अब वो वाला चीज आ जा रहा है. I was thinking this thing will come because he was not the own brother. வேணாண்டா. என் தங்கச்சி சத்தத்துக்கு காரணமானவன் குடும்பத்தை நானே கொல்றேன். Now between them Clash. the clash will happen. நான் விட மாட்டேன். நீ விட மாட்டிய? நான் தீனாவை பார்த்திருக்கேன். நீ ஆதிகேசவனை பார்த்திருக்க.
தீனா வயசுல ஆதி கேசவனை நீ மறந்திருப்ப. வேட்டியை மடிச்சு கட்டுனா நான் உன்னை விட பெரிய ரவுடிடா. உன்னை வெட்டிட்டு தான் அந்த குடும்பத்தை வெட்டணும்னா உன்னை வெட்டுறதுக்கு நான் தயங்க. बाप रे. Now the clash between them started. But Deena is not trying a little hard also to convince, right? Just one line he told. They were in love. He should have convinced, right? நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க கிளம்புங்க. எங்க அண்ணா ஆளுங்க இப்ப வந்துருவாங்க. நான் சொல்றத கேளுங்க. ஹலோ, ஒரு நிமிஷம். எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க ஹெல்ப் பண்றோம். Not was will come together. வீம்புக்கு பண்றாங்க பாத்தீங்களா? இதுக்கு தான் பேச்சுலருக்கு வீடு கொடுக்கறான்னு சொல்றது. விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்காங்க. எங்க அண்ணன் எந்த நிமிஷம் வேணாலும் இங்க வரலாம். ஹலோ, நாங்க இங்க பேசின பிறகு நீங்க என்ன இங்க பேசுறீங்க? நாங்க பேசுறது எங்க இஷ்டம். இதுல நீங்க தலையிடாம இருங்க. எப்படியோ போகட்டும், வாங்க போலாம். இவங்கள உள்ள விட்டது எவ்வளவு தப்பா போச்சு பாத்தீங்களா? Nobody will believe, na? எடுக்கறாங்க. நீங்க வாங்க உள்ள போலாம். வாங்க வாங்க. அவர் ட்ரான்ஸ்ஃபர் கும்பகோணம் போயிட்டார். தற்போதைக்கு நாங்க யூஸ் பண்றோம். ரொம்ப தேங்க்ஸ். இத்தனை பேரும் என்ன நம்பாதப்போ நீங்க 2 பேராவது என்ன நம்பினீங்களே. சிம்பிள் சைக்காலஜி. அன்னைக்கு உங்க தங்கச்சியை கேலி பண்ணிட்டாங்கன்னு நினைச்சு அவனை அடி அடி நடிச்சிங்க. அதே தங்கச்சி இப்ப செத்து போனதுக்கு அப்புறமும் நீங்க நிதானமா இருக்கீங்க. நீங்க நினைச்சிருந்தா அவன் இதே இடத்துல கொல்ல முடியும். அப்படி பண்ணாம நீங்க அமைதியா இருக்கும்போது அவங்க குடும்பத்துக்கு எங்க அண்ணனால ஆபத்து இருக்கு. அதை நடக்க விடாம தடுக்கணும். Boss, they have come. என்னாச்சு? What is it? Okay. The guy got killed or what? Okay, his friend. Oh, okay, that guy. என்னடாச்சு? இவங்க அண்ணன் சித்திரோட அண்ணன் பிள்ளை கத்தியில குத்துனார்ல, அவன் இன்னைக்கு காலையில 11 மணிக்கு ஹாஸ்பிடல் செத்து போயிட்டான். ஆதிகேசவன் தன்னை கத்தியில குத்துனான்னு தெளிவா மரண வாக்குமூலம் கொடுத்துட்டான். இப்போ இவங்க அண்ணனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஏரியால பஸ் எல்லாம் ஓடல, கடையெல்லாம் மூடிட்டாங்க, ஒரே கலவரமா இருக்கு. अब ये क्या करेगा? उसका ब्रदर को पुलिस उठा के लेके गया. These guys are not allowing the police also to come with him. Police are following him. ஜட்ஜ் விஸ்வநாதனை பாத்தியா? எப்ப எனக்கு பெயில் கிடைக்கும்? எப்ப என்ன வெளியே எடுப்ப? அண்ணே, நீங்க கத்தியால குத்துனீங்களே, அவன் மரண வாக்குமூலம் கொடுத்துட்டு செத்துருக்கான். அதனால கேஸ நான் பெயிலபிள்ல போட்டுருக்காங்க. இல்லனா இப்பவே உங்களை வெளியே எடுத்துருவேன். வாழ்க்கை முழுசா ஜெயில்ல இருக்கேன். ஆனா ஒரே ஒரு நாள் நான் வெளியே வரணும். எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? என் தங்கச்சிடா. His emotion is also correct somewhat because he never knew about their affairs. இன்னைக்கு புதன்கிழமை. So that's why he is more angry. Correct. சித்ரா, நான் சொல்றத கேளு. நான் அடிதடி பிடிக்கும்னு சொன்னது உண்மைதான். ஆனா அது பக்கத்து வீட்டில் நடந்தாதான் வேடிக்கை, சொந்த வீட்டில் நடந்தா வேதனை. இது பாரு சித்ரா, நடந்து முடிஞ்சதை பத்தி பேசுறதுல இப்ப எந்த பிரயோஜனமும் இல்லை. Her brother is all right. Oh. He had to confront them now. Only in open market. They are attacking like anything. Oof.
So many people came. All of them are his friends only, like they Right. know him. Ooh. Got the special one. The silver one, metals one. They used to work together. Now they are against each other. Execution is good, man. Yes. Actually, the problem is there a huge misunderstanding. That was not the place to talk, right? It was a cemetery, area. Like just right in front of their eyes, only the sister is burning, right? So it was not the conversation time. has started already, so that should have been cleared out. That's yeah, actually. It's a very sensitive topic, and they should, at least this guy should clarify with his whole heart. But one line only he told. That's what I'm telling. Like his brother He also was not right. speaking up. He was not. He was calm. Right, So that's what why brother will do? brother- He is yes. also misunderstanding him. she missed the fight scene. ओके जेल का उसको ये भी मिल गया कपड़ा. So from jail only he will ही विल कंट्रोल कि क्या करना है क्या नहीं करना है एवरीथिंग. சார் இங்க போன்லாம் பேசக்கூடாது. ஹலோ. நம்ம ஆளுங்க எல்லாரையும் தீனா அஸ்டான எங்களால directly to Bus. hospital. ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஆளுங்க எல்லாம் மூச்சு பேச்சு இல்லாம இருக்காங்கண்ணா. எந்திரிச்சு நடக்கவே ரொம்ப நாள் ஆகணும் டாக்டர் சொல்லிட்டாருண்ணா. He again will misunderstand. Dina has promised. 10 பேர் இல்ல 20 பேர் போனாலும் அவன் அடிப்பான்டா. அண்ணே கோவப்படாதீங்க. நான் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு தான் இருக்கேன். எந்த நேரத்திலும் வெயில் ஆர்டர் வந்து நீங்க வெளிய வரலாம். He's just like that wounded tiger. Yes, he want to kill him at any Injured one. cost. Yes. அண்ணே ஹாஸ்பிடல்ல இருக்கிற நம்ம ஆளுங்க குடும்பத்தை பாத்துக்க. சரிங்கண்ணே. மே கம் இன்? ஹாய் பிரியா டார்லிங் வா வா. வா ஒரு கை குறையுதுன்னு நினைச்சேன். வா உக்காச்சி. நான் ஒன்றும் உங்களை பார்க்க வரல, தீனாக்களை பார்க்க வந்தேன். தீனா உன் மச்சனிச்சே வந்திருக்கப்பா. ஏய் பிரியா, என்ன திடீர்னு இங்க வந்திருக்க? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சித்ரா விஷயமாவா? இல்ல, என் விஷயமா. என் பேரு பிரியா, சித்ராக்காவோட சித்தப்பா பொண்ணு. எங்க ஊரு திண்டிவனம். அங்க ஸ்கூல் நல்லா இல்லாதனால கேகே நகர்ல படிக்கிறேன். ஹாஸ்டல்ல சாப்பாடு நல்லா இருக்காது, அதனால சித்ராக்கா வீட்டுல தங்கியிருக்கேன். சாட்டர்டே சண்டேல ஊருக்கு போயிடுவேன். இதெல்லாம் இப்போ எதுக்குமா என்கிட்ட சொல்ற? சித்ரா குடும்பத்துல எல்லாரையும் கொன்னுடுவேன்னு சொல்லியிருக்காராம். தப்பா என்னையும் கொன்னுட போறாரு. உங்களோட சித்தப்பா பொண்ணுதான். அதான் நீங்க அவரை கொஞ்சம் பாத்தீங்கன்னா நான் சொன்னதை சொல்லிடுங்களேன். அடேங்கப்பா பார்ட்டி ஷாம விவரம். அவங்க எல்லாரும் செத்தாலும் பரவாயில்ல, உனக்கு மட்டும் ஒன்றும் ஆயிடக்கூடாது. உசாருமா. ஐ லைக் யுவர் கேரக்டர் யா. எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். பத்திரமா போ. அக்கா ஒரே பிடிவாதமா இருக்காங்க. உங்களை பத்தி எது பேசினாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. Akka didn't tell இங்க எதுக்கு that she loves. ஏற்கனவே நாம சொன்ன மாதிரி ப்ராப்ளம் அதிகமாகிட்டே இருக்கு. Society காரணம் people. என்னன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம ஃபிளாட்ஸ்ல 2 பேச்சுலர்ஸ் அலோவ் பண்ணோம். அவனுங்க ஒரு அடியால உள்ள விட்டுருக்கானுங்க. அவன் நேத்து பஜார்ல நிறைய ரவுடிங்கள அடின்னு அடிச்சு போட்டுட்டான். இப்போ அவங்க ஆஸ்பத்திரியில இருக்காங்க.
அமைதியா இருந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு அடியாள் வந்ததும் என்ன ஆச்சு பாத்தீங்களா? உன்னை பத்தாம பேசுறோம், ஏதாவது பதில் சொல்லு. அவன் பழைய தீனாவா இருந்தா பதில் வேற மாதிரி வரும். எதுக்குப்பா இந்த I was also thinking. என்ன சொல்றான்னு கேளுங்க. He's just calm என்னப்பா கேக்குறீங்க? now. ஃபிளாட்ல இருந்து வெளிய அனுப்பணும். முடியாது. பாத்தீங்களா எவ்வளவு திமிரா பேசுறான். இதுக்கு தான் பேச்சுலர்ஸ்க்கு வீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்றது. பேச்சுலர்ஸ் ஏன் வீடு கொடுக்க It's every time பேச்சுலர்ஸ் saying that only. என்ன? அப்புறம் உங்க பொண்ணை மட்டும் எதுக்கு ஒரு பேச்சுலர் கொடுக்குறீங்க? ஏற்கனவே கல்யாணம் ஆனவன், 2 குழந்தை இருக்கு, ஒரு குடும்பஸ்தனை கொடுக்கலாம்ல? வீடு கொடுக்கும்போது பேச்சுலர்ஸ் அயோக்கியனுங்க, பொண்ணு கொடுக்கும்போது மட்டும் இனிக்குதோ? ஹலோ, ஆஞ்சநேயர்ல இருந்து ஐயப்பன் வரைக்கும் எல்லாருமே பேச்சுலர்ஸ் தான். Point, man. Good point. தேவையில்லாத விஷயம். முடிவா என்ன சொல்றீங்க? முடிவா முடியாதுன்னு சொல்றோம். அப்ப நீங்க அசோசியேஷன்ல இருக்க முடியாது. இனிமே நான் தான் புது செக்ரட்டரி, மச்சான் ஜாயின்ட் செக்ரட்டரி. நாங்க உங்களை நீக்கியாச்சு. தினா பாப்பலாம். ஹலோ, மீட்டிங் இன்னும் முடியல. ஸ்வீட் கார காப்பி வரும், சாப்பிட்டு முடிச்சிருங்க. தூங்காத. ஓ, நீ பக்கத்து தெருவா? இவங்களை திருத்தவே முடியாது. நான் சொல்றத கேளுங்க. ஆனா உண்மை என்னன்னு தெரிஞ்ச எங்களுக்கு உன்னை விட்டு போக எப்படிப்பா மனசு வரும்? பிரச்சனைன்னதும் பயந்து ஓடுறதுக்கு எங்களையும் அந்த பொண்ணு மாதிரி நினைச்சியா? அவனும் ஒன்று புரிஞ்சுக்காம இருக்கலாம், ஆனா நாங்க அப்படி இல்லை. She is listening. இருக்கிற பிரச்சனையில எங்களை பத்தி ஒன்றும் நினைக்க வேணாம். பாப்பலாம். Can't do anything. கொஞ்ச நாளாவே நீ இப்படி தனியா அழுதுட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். This guy got saved and he didn't have any scratch also. அண்ணா, நாம இங்க இருக்க வேண்டாம், வேற ஊருக்கு போயிடலாம். யாருக்கும் இங்க நிம்மதி இல்லை. என்னடா மாப்பிள்ள சோகமா இருக்க? 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தல எஸ்ஐடி மாலத்திய. ஆமா, உஷார் பண்ணிட்டியா? நேத்து அவகிட்ட தைரியமா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டேன். வழக்கம் போல எல்லா பொண்ணுங்க மாதிரி நான் உன்னை அண்ணனா தான் நினைச்சு பழகுறேன் அப்படின்னு சொல்லிட்டா. அவ்வளவுதானே, விடுறா. நீ விரும்புற பொண்ணை விட உன்னை விரும்புற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. டேய், ஏன்டா அவனை அடிச்ச? அவன் என்ன சொல்றான் தெரியுமாப்பா? நீ விரும்புற பொண்ணை விட எந்த பொண்ணு உன்னை விரும்புதோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றான் பாயவன். கரெக்ட் தானே? என்னதான் லவ் பண்ணுவேன்னு கியூ கட்டி நிக்கிற மாதிரியும் நான் அவங்களாம் வேணாம்னு சொல்லிட்டு போன மாதிரிலாம் பேசுறான். எந்த பொண்ணும் கிடைக்கலன்னு தானே என் ரேஞ்சுக்கு ஃபிகரை பார்த்து லவ் பண்ண. அந்த பொண்ணு அண்ணன்ட்டு அல்வா கொடுத்துட்டு போயிட்டா. இந்த லட்சணத்துல எந்த பொண்ணு உன்னை விரும்புதோ அந்த பொண்ணை லவ் பண்ணுங்கிறான். ஏண்டா சல்மான் கானுக்கு ஷாருக் கானுக்கு சொல்ல வேண்டிய பழமொழியை ஏன்டா என்ன மாதிரி பாப்கார்ன் சொல்றீங்க? யாரு? சார் கொரியர். சிரிக்காதடா. என்னப்பா? சார் தீனதயாளன், ஒரு கையெழுத்து போடுங்க. What courier is this? Love letter. ஒரு நிமிஷம். என்னதுப்பா? What is? 5 மணிக்கு அந்த மொட்டை மாடிக்கு வர சொல்லியிருக்கா. ஜம்மாயிடா தீனா. 5 மணிக்கு போய் அசத்திரு. It is a trap, I guess. Okay, so so till now the situation is out Very of control. complicated situation. I will tell you, yes. Yes, very much. Right, between Dina and his brother, elder brother, the situation is very Situation is complicated, very and complicated, correct. his elder brother is not understanding the situation because I think he was not been In the convinced state, convinced properly. He was not convinced properly, and also he was not in the state to listen anything because yes. he was such a injured kind of, like, you know, injured tiger. He is not ready to listen anything. He was such a in deep sorrow for his sister's death. But Yes. definitely this guy also should try. Dina, right? But he was also like not trying. He was also not speaking properly, actually. I feel like So he the was not loophole able to tell loophole has got created when the sister was, you know, silent. Right. When he asked twice, I think, at the time of dining table, he asked 2 times. I think you were not in love with someone, you love somebody. That time she was like, no, I didn't. What is this? After that only she died, right? So True.
situation is very complicated, but definitely it's really, we are very enjoying actually. Yes. The movie is very good actually, the very well synced. Full, I think, family yeah, well drama, put little together. bit action, a little bit, not little bit, lot of Lot of actions action are also. there. And going forward, I feel like Emotional there touch. will be lot of more action scenes and all. Clash right? also, clash has already begun right. between the brothers. So yes, what will happen next, that we will see. And definitely let us know how do you feel about this reaction in the comment bar. And if you're new to this channel, guys, please do subscribe us, and also please click on the like button to like this video and share this video with your friends and family. See you in the next video. Till then, Bye. bye.